உடுமலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புக்குளம் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்ததும் அத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஏறத்தாழ 26 கோடியிலே 285 வீடுகளை நாம் கட்டி கொடுத்தோம். அதில் புக்களத்துக்கு 100 வீடு கொடுக்கிறோம்னு சொன்னா அந்த வீடு கொடுக்க முடியாத காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில தாலிக்கு தங்கம் 1 பவன் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, திருமண செலவிற்கு 50,000 ரூபாய் கொடுத்தார்கள். கல்லூரி வரை படித்திருந்தால், அதுவே பிளஸ் 2 வரை படித்திருந்தால் 25,000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். இந்த சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் இந்த அரசு நிறுத்திவிட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.